இதையும் கேட்டுட்டு மக்கள் எல்லாம் கம்முன்னு இருந்தீங்களே. இப்போ அத்தனை பேர், ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, அத்தனை பேரோட வாழ்க்கை பாதிச்சிருச்சு, நாசமாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே. அதுக்கெல்லாம் காரணம் யார்? எதுவுமே கேட்காம இருந்த நீங்கள் எல்லாரும் தான். So that was his reasoning to rush into the wedding. ஷேம் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டுட்டு சாது வாயை மூடிட்டு இருக்கார். ஏன்னா அது சேம் தான். மேட்ரு என்னன்னா, But I did warn my brother that this marriage is not the will of the Lord. பிரதருக்கு ஒரு பையன் இருக்கா போல. அந்த பையன் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டன்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிக்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. It's in the permissive will of God, the Lord still speaks a word concerning the second best of his plan. அதாவது கடவுளுடைய பிளான் ஒன்று இருக்குமா, அது மீறி இவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா செகண்ட் பெஸ்ட் பிளானுக்கு அவர் அடாப்ட் ஆகிடுவாராம். யார்? கடவுள். I know some portion of what you just said, but I do not know the complete version about this part. கொஞ்சம் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதில் கொஞ்சம் தெரியும், மீதி எனக்கு தெரியாது. சொல்கிறது யார்? சாது தாத்தா. ஏன்? இதிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அவர் சாதாரண ஆளே. அப்போ இவ்வளோ நாள் அவர் சொன்னதெல்லாம் என்ன சொன்னதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ The Lord appeared to me one day in the year 2006 and he said all your theology is wrong. இப்போ இவர்கிட்ட சும்மா ஆண்டவர் வருவார், பரிசுத்த ஆவியானவர் வருவார், இயேசு வருவார், அப்புறம் தேவதூதன் வருவான், இப்படி அவர் ஃபுல்லாக அப்படியே பரலோகத்திலே வாழ்கிற நபராச்சே. அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார். அது எல்லாமே ஃப்ராடுத்தனம், பொய் பித்தலாட்டம் அப்படின்னு இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, என்னென்னா தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வேலை காட்டிகிட்டு இருந்தார். கூட மோகன்சி லாசரஸும் வின்சென்ட் செல்வகுமாரையும் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க 2 பேரும் வெட்டி விட்டு ஃபாரினில் போய் நம்ம நித்யானந்தா மாதிரி வேறு லெவலில் செட்டில் ஆகிட்டார். அங்கே தனியாக எப்படி முடியாது இல்லையா? இவங்களெல்லாம் தேவ மனிதர்கள் நம்பி யாரோ இழிச்ச வாங்க கூப்பிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தானே இது மாதிரிலாம் பெரிய லெவலில் பண்ண முடியும். அதே மாதிரி சப்போர்ட் பண்ண நபர்களில் ஒரு நபர் ஷெக்கினா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தாபனத்தை வச்சு ரன் பண்ணக்கூடிய நபர். அவருக்கு இத்தனை வருஷமாக தெரியல, 15 வருஷத்துக்கு மேலே சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்ருக்காரு. இன்றைக்கி இவர் ஃப்ராடுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சான். அதனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காராம். அதில் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இது. But I did warn my brother that this marriage is not the will of the Lord. அதாவது அரசியல் இல்லைன்னா தொழில் தான் இவங்க நடத்துகிறாங்க. அதனால தான் இவங்களுக்கு அடுத்து இவங்க வாரிசு தான். யாராக இருந்தாலும் அதுக்கு விதிவிலக்கே இல்லை. ஜெம்ஸாக இருந்தாலுமே அப்படி தான். அவங்களுக்கு அடுத்து அவங்களுடைய பிள்ளைகள், மருமகன் எல்லாரும் வருவாங்க. இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம சாது தாத்தாக்கு கல்யாணமே ஆகலையே. அவர் தன்னை கேஸ்ட்ரேட், அதாவது என்ன அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களில் ஒருவர் ஆச்சே அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, என்ன ஆகும்னா அவருக்கு இம்மிடியேட்டாக பிரதர் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, அவங்கெல்லாம் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அப்படி தான் இவருடைய பிரதர் ஸ்டீவன் ஃப்ரான்சிஸை இவர் ரெக்கமெண்ட் பண்ணி இவர் அப்போஸ்தலராக ஆர்டைன் பண்ணி ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணி என்னென்னோ காமெடி பண்ணியிருக்காரு. அதில் நடந்த பிரச்சனைகளை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ வாரிசு பிள்ளைக்குட்டியே இல்லைன்னா கூட இம்மிடியேட் வாரிசு என்ன ஒரு தொழில் நடத்தினா அப்படி தானேங்க, இதுவும் அப்படி தானேங்க. But I did warn my brother that this marriage is not the will of the Lord. பிரதருக்கு ஒரு பையன் இருக்கா போல. அந்த பையன் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டன்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிக்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரேஷ் டிரைவிங்கில் அடிக்கடி மாட்டிக்கிட்டார். ஏற்கனவே மாட்டிக்கிட்ட ரெக்கார்ட்ஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அதை மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ அவர் ஒரு பொண்ணை அவசரமாக கல்யாணம் பண்ண போகிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து அந்த பொண்ணை அபகரிச்சிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி இந்த ஷெக்கினா மினிஸ்ட்ரிஸ் அந்த சாதுவை வளர்த்து விட்டதில் ஒரு பெரும்பங்கு வகித்தார் இல்லையா, அவர் சாதுக்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கு சாது சொல்கிறாரு,
நீங்கள் சொல்கிறதுல பாதி எனக்கு தெரியும், மீதி எனக்கு தெரியாதே அப்படின்றார். இப்போ அதே நபர் தான் எப்படிலாம் பேசியிருக்கார் தெரியுமா? இந்த மேகத்தில் ஒரு கை வெளியே வந்து இப்படி வா முன்னால வான்னு மேகத்தில் ஒரு கை வெளியில் வந்து வா முன்னாடி வா அப்படின்னு அழைத்தாராம். கை மேகம் அப்படின்னா பிதா அப்படின்னு நீங்களே எடுத்துக்கணும், ஏன்னா அப்படி தான் கொண்டு போவார். உருவமாக வந்துச்சுன்னா அது இயேசு. இப்படி பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பக்கத்துலேயே உட்காந்து இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க இவர்கிட்ட. ஆனால் இவர் தம்பி இப்படிலாம் பண்ணாருன்னு இவருக்கு தெரியலையாம். You told him that? Yes. And I told him, don't rush into this wedding. Just wait for another 6 months until a mother also comes in agreement and gives a blessing. ஸோ இவருக்கு விஷயம் தெரியுது. என்ன தெரியுது? அவங்க அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை இவங்க வந்து மெஸ்மரைஸ் பண்ணி மைண்டு மூல செலவு பண்ணி கூப்பிட்டு வராங்க. இவர் தம்பிக்கிட்ட சொன்னாரா, இது கடவுளுடைய சித்தம் இல்லைப்பா, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணு, அவங்க அம்மாவும் ரெக்கன்சைல் ஆகி வரட்டும், அப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சாது அவர் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்காரு. கல்யாணம் யாருக்குன்னா தம்பி பையனுக்கு. அந்த தம்பி பையன் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கான். அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன் அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்க? வீசா வாங்கிறதுக்கு. நம்ம நாடெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் வெளிநாட்டில் எப்படியா வீசா வாங்கணும்னு இப்படி கல்யாணம் பண்ணி வீசா வாங்கணும், வீசாக்காக கல்யாணம் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் தேவ ஊழியர்கள். நம்பிடுங்க. So, wow. His reasoning for the quick marriage is for Samuel's visa. Yeah. So that was his reasoning to rush into the wedding. See. ஷேம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சாது வாயை மூடிட்டுருக்கார். ஏன்னா அது சேம் தான். மேட்ரு என்னென்னா, இப்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்க பொண்ணை இவங்க வந்து வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ண போகிறாங்கன்றது இவருக்கு தெரியுது. இது கடவுளுடைய சித்தம் இல்லைன்னு இவருக்கு தெரியுது. கடவுளுடைய சித்தம் இல்லைன்னா செய்யக்கூடாதுன்னு இவருக்கு தெரியும், ஏன்னா இவர் மக்களுக்கு பாடம் எடுப்பார். இதெல்லாம் மீறி வீசாக்காக அவசர அவசரமாக பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு இவர் அதுக்கு துணை போகிறார். இவரெல்லாம் தேவ மனிதன். வீசாக்காக பேரண்ட்ஸை மீறி அவசர அவசரமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணல. அப்படி தான் ஆண்டவர் சொன்னார். இவரெல்லாம் தேவ ஊழியன். இவர் பக்கத்தில் யோவான் வந்து பேசுவார், எல்லோரும் வந்து பேசுவாங்க. And my attending the wedding was more on a family basis rather than a official role. Right. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கல்யாணத்தை அட்டன் பண்ணது வெறுமே ஃபேமிலி பேஸில் தான், அஃபிஷியல் ரோலாக இல்லை. இந்த அஃபிஷியல் ரோல்னால் இவனுங்க ஒரு தொழில் நடத்துகிறானுங்களே, அதில் இவர் தானே அவனை அப்போஸ்தல் அப்படின்னு ஆர்டைன் பண்ணுது. அந்த அஃபிஷியல் ரோலில் நான் போகல, ஜஸ்ட் என் பிரதர் அதனால் போனேன். அப்போ பிரதராக இருந்தால் வீசாக்கு வேண்டி அவசர அவசரமாக பேரண்ட்ஸ் எல்லாம் வெறுக்க, பேரண்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு பொண்ணை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணலாம். தேவ ஊழியர் நீங்கள், உங்கள்கிட்ட பிதா இயேசு எல்லாரும் தொடர்ந்து வந்து பேசினே இருப்பாங்க கியூவில் நின்றுட்டு. அதிகாலை 3 மணிக்கு என் ஆன்மா பரலோகத்துக்குள் எடுத்து செல்லப்பட்டது. இவர்கிட்ட வந்தும் பேசுவாங்க, இவர் ஆன்மாவை வேற எடுத்துன்னு போயிட்டு பேசுவாங்க. But I believe Stephen played you. Say again? You know what the word means? He played you? What? He manipulated you and used you to be there. இப்போ அதை கேட்டவுடனே இவர் என்ன சொல்கிறாரு, டேய் ஸ்டீஃபன் வந்து உன்னை வச்சு விளையாடி இருக்காரு, நல்லா உன்னை யூஸ் பண்ணியிருக்காரு, உன்னை ஏமாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, செக்கினா மினிஸ்ட்ரிஸ் சாதுவை ஸ்டீஃபன் ஏமாத்தலை, சாது தான் உங்களை ஏமாத்துறாரு. அது தெரியலையா உங்களுக்கு? இவர் நான் இழிச்சவாயனா யாராவது ஏமாத்துனா ஏமாறுறதுக்கு? இவர் உலகத்தையே ஏமாத்துற ஆளு. எப்படி ஏமாத்திருக்காருன்னு பாருங்க. நானே இப்படிதான் செய்வேன், கையை கழுவி தண்ணி எடுத்து அப்படி தெளிக்கிறது, அந்த நேரத்தில் அந்த ரேஷன் அப்படி பார்ப்போம் அப்படின்னு. ஏசாமி அதே மட்டும் அவர் நடந்து கொள்கிறார். கரெக்ட். பரலோகத்தில் எல்லாம் நார்மலாக இருக்குமா, எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்களா, ஏசாமி வந்து தண்ணி எடுத்து குழந்தைங்க மேலே அடிச்சு விட்டு விளையாடுவாராம். இப்படி தான் எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்தார். இங்கெல்லாம் ஏமாத்துனது போதும் தான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கார். அங்கே உங்கள் மண்டையில் நல்லா மிளகா அரைச்சிட்டார். Because everyone looks at you as a prophet who's almost infallible. So when they see you there and you say, oh, the Lord has brought this couple together and I see an angel assigned to make sure it will never break apart, then everyone thinks, okay, Stephen was right. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தது
மக்கள் எல்லாம் உங்களை ஒரு இன்ஃபாலிபிள் ப்ராஃபிட்டாக நம்புகிறாங்க, அதாவது பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போய் நீங்கள் அதை முன்னெடுத்து செய்யும்போது அவரும் கரெக்டுன்னு நம்புவாங்க. அப்போ இது தப்பு தானே அப்படின்னு கேட்குறாரு. எப்பா எங்கால் யார் தெரியுமா, எப்படி பேசுவார் தெரியுமா? டேபிள் மேல இந்த டிவி ஸ்டேஷனுக்கு அனுப்பக்கூடிய பீட்டா கேசட் ஒன்று இருந்தது. அதை இப்படி எடுத்து இப்படி பார்த்து கொண்டிருந்தார். பார்த்துட்டு ஏசாமி கிட்ட இந்த கேசட்டை கொடுத்தார். இதா கேசட் எடுத்து பார்த்துட்டு ஏசாமி கிட்ட கொடுத்தாரு. ஏசாமி வந்து பார்த்துட்டு ஹாலிவுட் தரத்துக்கு மேலே இருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லுவாராம். ஏஞ்சல் டிவி காணாமல் போய் ஏதோ ஒரு மூலையில் கிடக்குது. அவர் வாழ்நாள் இல்லை, அவருடைய தம்பி வாழ்நாள், தம்பி பிள்ளைக்கு வாழ்நாளில் கூட அது நடக்காதே. அப்போ ஏசு பிதாலாம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மோசேவை வச்சு போட்டு பொய் சொல்லிட்டாங்களா, இல்லை இவர் ஏசு பிதா பேரெல்லாம் வச்சு பொய் சொல்லி மக்கள்கிட்ட பணத்தை கறந்து சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாரா? மக்கள் நியாயமாக யோசித்து சொல்லணும், இவருடைய பக்தர்கள் சொல்லணும். இதனால தான் சொல்கிறோம், எஃப்சிஆர்ஏன்னு கதறீங்களே, குறைஞ்சபட்சம் டிரான்ஸ்பரன்சி வேண்டாமா? எங்கள்கிட்டலாம் பணம் வேணும் கேட்குறீங்களே, அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற டிரான்ஸ்பரன்சி எங்களுக்கு வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? Like just one week before they got engaged, he got another ticket for reckless driving. In August, but they covered it up. But I have the records of all of it. அப்படின்னு தெரியாத மாதிரி அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே தெரியாது, வாயில் வரல வச்சா கடிக்க தெரியாது இவருக்கு. ஆனால் இவருக்கு யாரெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்கன்னு பாருங்க. In and came and sat before me, and he said, I have come to teach you the word of God. So turn your Bible to the book of Revelation. He went through verse by verse explaining to me, Sir, who are you? He looked at me with a vague fatherly smile and he said, I am the one who wrote this book. வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர் இவர் பக்கத்தில் உட்காந்து வேர்ட் பை வேர்டு, வசனம் பை வசனம் சொல்லி கொடுத்தாராம். அவருக்கு இவர் தம்பி இப்படிலாம் பண்ணது தெரியாதான். அது மட்டும் இல்லைங்க, அவங்க வைக்கிற அக்யூசேஷன்லாம் என்னென்னு அப்படியே அவங்க வெப்சைட்லேருந்து கிளான்ஸு படித்து அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய போய் சொல்லியிருக்காங்க, நிறைய மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியலாக இவங்க டிஸானஸ்ட்டாக இருந்திருக்கிறாங்க. சரியா? யார்? ஸ்டீவன் ஃப்ரான்சிஸ்ன்றவர், அவரை இவர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நடந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்களாம், ரெக்கார்ட் பண்ணாங்களா, யாரெல்லாம் இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ எல்லாருடைய ரெக்கார்டட் எவிடன்ஸ் எடுத்தாங்களாம். எடுத்துகிட்டு அந்த ஸ்டீஃபன்ன்றவருடைய ஏதோ ஒரு ஸ்மால் சர்ச் இருக்கான், ஜீசஸ் மை கிங் சர்ச் ஷெல்பி, என்சினா நார்த் கரோலினான்னு நினைக்கிறேன். அதில் வந்து காப்பீஸ் ஆஃப் வீடியோ, டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ், மெசேஜோடைய டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸு, ஸ்டீவனும் சுந்தர் 2 பேரும் அந்த சர்ச்சில் என்னென்ன பேசினாங்க, என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, அவங்களுடைய மெயில், டெக்ஸ்ட் மெசேஜு, கேன்சல்டு செக்கு, இது மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸ் எடுத்தாங்களாம். பார்த்தா கரப்ஷனில் அபண்டண்ட்டாக இருந்துதான், ஏகப்பட்ட திருட்டு வேலை பண்ணியிருந்தாங்களாம். அதாவது கரப்ஷன்ஸ், கோக்குமாக்கு வேலை, பணத்தில் விளையாடியிருக்காங்க, ஏகப்பட்ட ஃபேமிலிஸில் விளையாடியிருக்காங்களாம். அவங்களுடைய இழப்புகள்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கான். அது பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் ஏன் இவ்வளோ நாள் கண்டுபிடிக்கலன்னா ஒரே காரணம், சாது சுந்தர் செல்வராஜ் வந்து அவங்க பயங்கரமான தேவ மனிதன் நம்பினதுனாலேயா. அந்த பயங்கரமான தேவ மனிதன் அவருடைய தம்பி 40 வருஷமாக தேவனோடய நடக்கிறாருன்னு சொல்லி பொய் சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால இன்னும் நம்பிட்டாங்களாம். ஒரு வீசா வாங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இவர் உடந்தையா இல்லை அப்படின்றதுனால அவர் எல்லார்ட்டையும் போய் எனக்கு இவர் சப்போர்ட்டே பண்ணலன்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லியிருக்காரு. அதில் தான் வந்த பிரச்சனையில் இந்த நபர் கொஞ்சம் சுதாரித்து இவர் நம்மளையே இப்படி சொல்கிறாரே அப்படின்னு வந்த உடனே எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு இந்த நபர் மேலே என்ன ஒரு வருத்தம் தெரியுமா, இத்தனை வருஷமாக யோவான் என்னை கூப்பிட்டு பேசினார், இப்போ மேகத்துலேருந்து கை வந்து என்னை கூப்பிட்டுச்சு, இதெல்லாம் சொல்லும் போது இவர் ஏமாத்துறாருன்னு சொல்லாமல் இவருடைய வீடியோலாம் எடுத்து 15 வருஷமாக மார்க்கெட்டிங் சூப்பர் தேவ ஊழியன்னு பண்ணிங்களே, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. Yeah, they putting him. Did you know that? No, I didn't. இதெல்லாம் இவருக்கு தெரியாதான். ஆனால் இவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு மக்கள்கிட்ட ஏமாத்திருந்தார் தெரியுமா. சமயத்தை வாங்கி என்னை நோக்கி பார்த்து, எல்லா இன மக்களும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறபடினால அது தரம் ஒன்று ஹாலிவுட்க்கு மேலே இருக்கணும் அல்லது அதுக்கு நிகராக இருக்கணும், தரம் குறையக்கூடாது.
இப்படி சொல்லி மக்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி நல்ல சுகபமாக வாழ்ந்துட்டு இருந்த மனிதர் தான் இவர். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்தி இயேசு இவர்கிட்ட இப்படி பேசுவாராம், இவர் தம்பி இப்படி ஏமாத்துறாருன்னு இவருக்கு சொல்லலையா? இவர்கிட்ட பேசினதெல்லாம் இயேசு கிடையாது, வேற ஒரு இயேசு. அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், அதனால் அப்படி தான் பேசுவான். இவரும் பொய்க்கு பிதா தான், அதனால் இவர் தம்பி பண்ணதெல்லாம் தெரியலன்னு இவர் சொல்கிறதே பொய் தான். எல்லாம் சேர்ந்து உடந்தையாக தான் இருப்பாங்க. What did Stephen tell you about why her family wasn't there? Because the mother, he told me that the mother was not happy with the wedding, and it was the mother who didn't want to come to the wedding. Now see, ஒரு அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால் அவங்க வரல அப்படின்ற ரீசன் ஒன்று போதாதா? அது தப்புப்பா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நீங்கள்லாம் என்ன தேவ மனுஷன், என்ன உங்களுக்குலாம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். And the mother disowned the daughter. yeah, she's the That's opposite. not true. They taught the daughter to disown the mother. The mother's, yeah, it's just the opposite. Just like Stephen telling you that I refused to help him. I totally told him I would help him, but I wanted to do it honestly. இப்போ சும்மா இவங்க வெள்ளந்தியாக பேசுகிறாங்க, இதுவுமே போய் தான். எப்படி வீசாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணலன்னு போய் சொன்னானோ அதே மாதிரி இதுலேயும் போய் சொல்லியிருக்கான். வீசாவுக்கு அவன் நிறைய ஃப்ராட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து என்னை சைன் பண்ண சொன்னான், அது நான் பண்ண மாட்டேன், நான் ஹானஸ்ட்டாக என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுறேன்னு சொன்னேன். அதை வெளியில் எல்லாத்தையும் போய்ட்டு அப்படி மாற்றி பேசினான். அதே மாதிரி அவங்க அம்மா வரலன்னு போய் சொல்லிட்டான், இவங்க அவங்க அம்மாவே துரத்தி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். நம்மளால் என்ன பண்ணுவார், ஓ ஐ டென்ட் நோ அப்படின்னு சொல்லுவார். They're mostly upset at Stephen, but these people are upset with you too because they have a transcript of the wedding where you said, I see now an angel that's assigned to make sure this marriage will never fall apart. Against all odds, against gossip or innuendos or witchcraft prayers, no one can break this wedding marriage apart. So they're thinking, oh my God, now we don't believe this marriage is of God. Like you said, you don't believe it's of God. என்ன கேள்வி கேட்டார்னா, நீங்கள் அந்த மேரேஜில் கடவுளோட வில் இல்லை, 6 மாதம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க அம்மாவை இதை மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது, அதனால தான் நீங்கள் வந்து 6 மாதம் கழித்து வெயிட் பண்ணி அவங்க அம்மாவை ரீகன்சைல் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு இதில் எதுவுமே நடக்காமல் கல்யாணத்தில் போயிட்டு அங்கேயும் போய் இப்படி கேவலமாக போய் சொன்னியேடா அப்படின்னு அவர் இங்கிலீஷில் நார்மலாக கேட்குறார். ஒரு ஏஞ்சல் வந்து நின்றுச்சான், அந்த ஏஞ்சல் சொல்லிச்சான், இந்த மேரேஜ் வந்து பர்ஃபெக்ட் வில்லில் தான் நடக்குது, எந்த இதுவுமே இந்த 2 பேரும் பிரிக்க முடியாதுன்னு அந்த ஏஞ்சல் சொன்னிச்சு அப்படின்னு கல்யாணத்தில் இந்த சாது தாத்தா சொன்னாராம். அதை தான் கேட்குறாரு சாதுக்கிட்டே, நீ இப்படி சொன்னியே நியாயமானு. நம்ம ஆள் விடுவாரா? எப்படி முட்டு கொடுப்பார் தெரியுமா? தமிழ்நாட்டில் எல்லாரும் இப்படி தான் முட்டு கொடுப்பானுங்க. பர்ஃபெக்ட் வில், பெர்மிசிவ் வில். Us right now, but at the wedding you said it's of God. God brought them together and an angel's going to make sure it stays together. So that's why I also have my own questions. Why would you say to me, the Lord told me it's not of God, but then in the wedding say, I see an angel that's assigned to make sure that it will never end? புரியுதா? கேட்டாரா கேள்வி? நியாயமான பதில் வருமா? I don't deny all that, இவரும் சொல்லிடுறாரு, நான் நீ சொல்கிற எதையுமே மறுக்கலை, ஆமாம் அது கடவுளுடைய வில் இல்லை தான், நான் தான் 6 மாதம் கழித்து பண்ணுங்கன்னு பேரண்ட்ஸை மீறி பண்ணுறது தப்பு தான், அந்த கல்யாணத்தில் வந்து நான் தான் ஏஞ்சல் எல்லாம் சொன்னேன், எல்லாம் உண்மை தான், நான் மறுக்கலை அப்படின்றார். அப்போ அதுக்கு என்ன தான் சொல்லுவார்? I don't deny the 2 statements that I made. So as you were talking, I'm wondering in my mind, asking myself the same question. On one end, I knew this was not the right timing for the wedding or the will of God. And then at the wedding, I did see an angel standing there within the couple and the word that was given. So I'm wondering. இவரும் அதை தான் யோசிச்சுட்டே இருக்காராம். அவருக்கு ஆச்சரியமாக இருக்கா, என்னடா ஆமல கடவுள் வில் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இங்கே வந்து நான் இப்படி சொல்லிட்டேன், ஏன் சொன்னேன் அப்படின்னு பயங்கர ஆச்சரியத்தோடு இருக்காராம். அந்த கேப்லேயே யோசிச்சுருவார் எப்படி பதில் சொல்லலான்னு. அவர் கொடுக்குற முட்டை பாருங்க. And then I call to remembrance that even though sometimes we walk away from the will of God, yet it's in the permissive will of God, the Lord still speaks a
a word concerning the second best of his plan. அதாவது கடவுளுடைய பிளான் ஒன்று இருக்குமா, அதை மீறி இவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா செகண்ட் பெஸ்ட் பிளானுக்கு அவர் அடாப்ட் ஆகிடுவாராம். யார்? கடவுள். அதாவது பேரண்ட்ஸை மீறி இப்படி ஒரு பொண்ணை நீ இது பண்ணி வீசாக்காக இப்படி கல்யாணம் பண்ணுறது தப்பு, அது கடவுளுடைய சித்தம் இல்லைன்னு இவர் சொல்லுவாராம். அதுக்கப்புறம் அவங்க அதே கல்யாணத்தை செய்வாங்களாம். செய்யும் போது கடவுள் வந்து சரி ஓகே ஓகே அப்படின்னு பழசு சித்தம் இல்லைன்றதெல்லாம் அழிச்சிட்டு பர்மிசிவ் இல்லை ஏஞ்சலை வச்சு இது வந்து பயங்கரமான பர்ஃபெக்ட் மேரேஜ், இதை யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாராம். அது எந்த கடவுள்? அது எந்த கடவுள்னு கேட்க வேண்டிய கட்டமாக நமக்கு இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? Although the first best plan is not the will of God, we stray away into the permissive will. Then in the permissive will, what will happen to them? இப்படி பர்மிசிவ் இல்லை அவங்களுக்கு என்ன நடக்கும்? அதனால தான் ஏஞ்சல் வந்து சொன்னார். இது பர்மிசிவ் இல்லை, ஏஞ்சல் வந்து சொன்னாராம். இவனுங்கெல்லாம் பெரிய ஊழியருங்க. அதனால் இவனுங்க என்ன தப்பு பண்ணாலும் ஏஞ்சல் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. கீழே இருக்கிறவங்களாம் தப்பு பண்ணால் ஆண்டவர் அடிப்பாருன்னு பேசுவானுங்க. ஆனால் பைபிள் அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆண்டவர் அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இவனுங்கெல்லாம் ஆண்டவரை பின்பற்றல, வேறு எவனையோ பின்பற்றுறதுனால தான் அவனுக்கு அப்படி இவனுக்கு இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னமும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் சாது தேவ மனிதன் அவனுக்கு விரோதமாக ஏதோ நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. I think the best thing to do, honestly, Brother Sadhu, was take a stand and tell your brother, I refuse to partake of this wedding. It's not the will of God. அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு, டேய் நீ நான் கல்யாணத்துக்கே வரமாட்டேன், இது நீ பண்ணுறது தப்புன்னு நீ ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு அங்கே போய் இப்படி ஏஞ்சல் பார்த்தாருன்னு போய் சொல்லிட்டியே அப்படின்றார். இப்போ அப்போ கூட இந்த செக்கினா மினிஸ்ட்ரிஸ்க்கு டைரெக்டாக கேட்க முடியல, ஏஞ்சல் சொன்னாருன்னு ஏன் பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்க முடியல. ஏன்னா அவங்களாம் நம்புகிறாங்க உண்மையிலே ஏஞ்சல் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு. I agree with you on hindsight now. It's so painful. So what do we do going forward? ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப வலி மிகுந்ததாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதோட அந்த கான்வர்சேஷன் முடியுது. அதுக்கப்புறம் என்னென்ன பேசியிருப்பாங்கன்னு தெரில, அதனால் கட் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு என்னென்னா, இவன் இப்படிலாம் பேசும்போது மக்கள் நீங்கள்லாம் கம்முன்னு இருந்தீங்களே, அதனால தான் இவன் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள். I heard the Holy Spirit say, a seraph wants to talk with you. The moment I heard that, I began to shiver. ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு செராப் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாராம். ஹோலி ஸ்பிரிட் வந்து இதை சொல்லும் போது இவனுக்கு பயம் இல்லையா, ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் வச்சு சப்ப ஓரமாக உட்கார வச்சுருவான். அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். செராப்புன்னு உடனே பயம் வந்துருச்சான். இதையும் கேட்டுட்டு மக்கள் எல்லாம் கம்முன்னு இருந்தீங்களே. இப்போ அத்தனை பேர், ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, அத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிச்சிருச்சு, நாசமாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் யார்? எதுவுமே கேட்காம இருந்த நீங்கள் எல்லாரும் தான். அத்தனை பேர் வாழ்க்கை செதஞ்சிச்சுல்ல, அதுக்கு காரணம் நீங்களாம் தான். ஏன்னா நடக்கும்போது எதுவுமே கேட்காம அவர் தேவ மனிதன் சப்போர்ட் பண்ணீங்களே, நீங்கள் எல்லாரும் தான். அவரை சப்போர்ட் பண்ணலைன்னா கூட நீங்களும் ஒரு காரணம் தான். இப்படி ஒருத்தன் கேவலமாக நடத்துகிறான்னா அவனை பார்க்கும் போதெல்லாம் நீ தப்பு பண்ணுறேன்னு இங்கேருந்து கத்திருந்தீங்கன்னா அவன் இந்த அளவுக்கு வந்திருப்பானா? தைரியமாக மக்களை இவ்வளோ வஞ்சித்திருப்பானா? இந்த உலகத்தில் அவங்க பாதிக்கப்பட்டது நஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நித்தியமாக ஆக்கினைக்கு உட்பட போகிறாங்களே, அது உங்களுக்கெல்லாம் உரைக்குமா? கேட்பீங்களா? ஹோலி ஸ்பிரிட் வந்து சொன்னார், செராப் வந்தோன்னு போய் அந்த அளவுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை மதிக்கிறானே, ஏண்டா அப்படின்னு யாராவது கேட்பீங்களா? Because a seraphim or a seraph or a cherub, they are not ordinary angels. They stand in the very presence, fiery glory of God. ஹோலி ஸ்பிரிட்டு காட் இல்லை, அதனால் அது மேட்ரு இல்லை. செராப் வந்து காட் பக்கத்துலேயே நிற்கிறதுனால பயந்து நடுங்குவான். இதை கூட யாரும் கேட்க மாட்டீங்கல்ல. இப்பவும் அதெல்லாம் உண்மைன்னு நம்புவீங்கல்ல. அப்போ நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா. என் ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிட்டேன், சரியா? இதுக்கப்புறமும் அதை நம்பி போய் உழுவேன்னா உங்கள் இரத்தப்பழிக்கு என் கைகள் நீங்களாக இருக்கு. பாய்.